வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். எக் கிரேவி. இந்த எக் கிரேவி கூட நம்ம பன்னீரும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் முட்டை. முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் அதிக ப்ரோட்டீனும் மஞ்சள் கருவில் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களும் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையில் பல மருத்துவ குணங்களும் நிறைந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து 3 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டுலாம் வதங்கினதும் இதில் 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதும் அடுத்து 1/4 கப் தயிரை நம்ம தயிர் அப்படியே சேர்க்காம ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவியில் தயிர் ஆட் பண்ணதால் தயிர் டேஸ்ட் இருக்குமோன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இருக்காது. நம்ம ஏன்னா அடுத்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ இந்த டேஸ்ட் எல்லாமே பேலன்ஸ் ஆகிட்டு வந்துடும். இப்போ இந்த கிரேவி எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு திருகின தேங்காய், 6 முந்திரி, விருப்பம் இருந்தால் நம்ம கசகசா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வதங்கிட்டு இருக்க கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவி எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கிரேவி எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளவே பன்னீரும் எக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் இதில் 50 கிராம் பன்னீர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணவே போதும். நமக்கு இன்னும் கொஞ்சம் பன்னீர் விருப்பம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பன்னீர் 2 பக்கமும் ஃப்ரை ஆகிட்டு வந்ததும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு எக் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு 3 வேக வச்ச முட்டையை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முட்டையை 2ஆக கட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேவியில் சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி முட்டை எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்ததும் நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கிரேவியும் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண முட்டை பன்னீர் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை பன்னீர்லாம் ஆட் பண்ணதும் இந்த கிரேவி கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டாவே போதும். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நம்ம கைக்கு நடுவில் வச்சு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது காய்ந்த வெந்தயக்கீரையுடைய இலைகள் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் கூடலாம் சூப்பரான சைட் டிஷ். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.